திருச்சியில் விவசாயிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. அது குறித்தான காட்சிகளையும் அந்த அண்மை செய்தியையும் பார்த்து வருகிறோம். காவிரியில் கர்நாடகம் தண்ணீர் திறக்க வலியுறுத்தி விவசாய சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் தடுப்புகளை மீறி செல்ல முயன்றவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றனர். சாலையில் அமர்ந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். திருச்சி போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாய சங்கத்தினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. காவிரியில் கர்நாடகம் தண்ணீர் திறக்க வலியுறுத்தி விவசாய சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கின்றனர். தடுப்புகளை மீறி செல்ல முயன்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி இருக்கின்றனர். அவர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்துகின்றனர். திருச்சியில் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாய சங்கத்தினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், கள நிலவரம் என்ன? விவரங்களை முழுமையாக வழங்கலாம். வணக்கம் ரஜினி. கர்நாடகத்திலிருந்து தமிழகத்திற்கு இந்த மாதம் இறுதி வரை ஒரு டிஎம்சி தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என காவிரி நீர் ஒழுங்காற்று குழு கர்நாடக அரசிற்கு உத்தரவிட்டுள்ளது. ஆனால் 8000 கனஅடி நீர் தான் திறந்து விடுவோம் என கர்நாடக அரசு முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இதற்கு தமிழகத்தில் உள்ள விவசாய அமைப்புகள், அரசியல் கட்சியினர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மேட்டூர் அணையில் குடிநீர் தேவைக்கு கூட போதிய நீர் இல்லாத நிலையில் கர்நாடக அரசின் அறிவிப்பால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என காவிரி நீர் ஒழுங்காற்று குழு உத்தரவின்படி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் கோரிக்கை வைத்து வருகின்றனர். இதனிடையே காவிரி விவகாரத்தில் தமிழகத்தை தொடர்ந்து வஞ்சிக்கும் கர்நாடக அரசையும் மத்திய அரசையும் கண்டித்து சிபிஐ, சிபிஎம் மற்றும் விவசாய சங்கங்கள் சார்பில் டெல்டா மாவட்டங்களில் ரயில் மறியல் போராட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி இன்று திருச்சி மாவட்டத்தில் விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் ஜங்ஷன் ரயில் நிலையத்தின் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து ரயில் நிலையம் முன்பு உள்ளே செல்ல முயன்ற போது அவர்களை தடுப்புகளை வைத்து தடுத்தனர். இதனால் போலீசாருக்கும் விவசாயிகளுடைய சிறிது நேரம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் அந்த பகுதியிலே உட்கார்ந்து தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து உடனடியாக காவிரியில் தண்ணீரை திறந்து விட வேண்டும் என்று தற்போது தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கதிரவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.